صبحا فالموريات قدحا فالمغيرات صبحا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற ஏகத்துவ கொள்கையையும், பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு யாரும் இல்லை என்கின்ற தூதுத்துவ கொள்கையையும், திருக்குரான் மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழிகள் மட்டும்தான் இஸ்லாத்தின் மூல ஆதாரங்களாகும். இமாம்கள், பெரியார்கள், முன்னோர்கள், சஹாபாக்கள் இவர்களுடைய சொந்த கருத்துக்கள் மார்க்க ஆதாரங்கள் ஆகாது என்கின்ற இஸ்லாத்தை அதன் தூய வடிவத்திலே அறிந்தவர்களாக நாம் வாழ்ந்து வருகிறோம். இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹ்வுடைய ஆற்றல் படைப்பினங்களுக்கு வழங்கப்பட்டது கிடையாது என்கின்ற ஒரு உயரிய சித்தாந்தம், ஒரு தனித்தன்மை இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு பில்லி, ஏவல், சூனியம் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த மோசடி வித்தையின் மூலமாக, ஏமாற்று கலையின் மூலமாக ஒரு மனிதனுக்கு அல்லாஹுவால் எப்படி ஒரு மரணத்தை தழுவ செய்ய முடியுமோ, அல்லாஹுவால் எப்படி கைகால் முடக்க செய்ய முடியுமோ, அதுபோன்று சூனியக்காரர்களால் இந்த பாதிப்பை செய்ய வைக்க முடியும் என்று நம்பிக்கொண்டு வருகிறார்கள். இது ரொம்ப மோசமான ஈமானிய அந்த தாற்பயத்தை நாசமாக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. இதை தகர்த்தெறியும் விதமாகத்தான் கடந்த ரமலான் மாதத்துல சகோதரர் பிஜே அவர்கள் 10 நாட்களாக இஸ்லாத்தின் பார்வையில் சூனியம் என்கின்ற தலைப்பில், சூனியம் என்பது ஒரு ஏமாற்று வித்தை, அது மோசடி செய்யும் ஒரு கலை, அதன் மூலமாக யாரும் யாரையும் மரணிக்க செய்யவும் முடியாது, அவனை மூடனாக்கவும் முடியாது, அவனை முடக்க செய்யவும் முடியாது என்று பேசினார்கள். இறுதியாக அந்த உரையினுடைய இறுதி கட்டத்தில், எனக்கு யாராவது சூனியத்தை வைப்பீர்களானால், பில்லி, ஏவல், சூனியம் இது போன்று வைத்து எனக்கு பாதிப்பை உண்டாக்கினீர்களானால் உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று பரிசு அறிவிப்பும் செய்தார்கள். அந்த அறிவிப்பு தொலைக்காட்சி வழியாக, இணையதளங்கள், போஸ்டர்கள், நோட்டீஸ்கள் என்று சர்வதேச அளவுல பல மொழிகளிலையும் பரவப்பட்டிருந்தது. அந்த பரிசறிவிப்பை யாருமே ஏற்றுக்கொள்ளாத அந்த நேரத்தில் கூட இந்த சூனியத்தால் பாதிப்பு ஏற்படும் என்று நம்புகிற முஸ்லிம் பெயர்தாங்கிகளும், அந்த சூனியத்தால் நாம போய் சூனியம் வைக்க வேண்டாம், ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிற ஈமானில் பலகீனமாக இருப்பவர்களும் சில விஷயத்தை பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். என்னன்னு சொன்னா, ஒரு ஆள் இப்படி ஒரு தடாலடியான ஒரு முடிவு எடுக்கலாமா, உயிரை பணயம் வைத்து இப்படி ஒரு சவால் விடலாமா, இது மார்க்கத்தில் இருக்குதா, உயிரை கொடுக்கறேங்கிற அளவுல என்ன சாகடிச்சாலும் பரவாயில்ல, சூனியத்தை உண்மை நிரூபிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் சொல்லலாமா என்று கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவர்கள் மறந்து விட்டார்கள், இது தாவா பணியின் ஒரு அம்சம் என்பதை மறந்து விட்டார்கள். சத்திய இஸ்லாத்தை அதன் தூய வடிவத்தில் எடுத்துரைக்க வேண்டிய அழைப்பு பணியின் ஒரு வழிதான் இது என்பதை மறந்துவிட்டார்கள். நபிமார்கள் இப்படித்தான் அழைப்பு பணி செய்தார்கள் என்பதையும் மறந்துவிட்டார்கள். நபிமார்களுடைய வரலாற்றை பற்றி அல்லாஹ் தன் திருமுறையிலே சொல்கிற பொழுது, லக்கது கானஃபி கஸஸிஹிம், முந்தி சென்ற நபிமார்கள், நல்லடியார்கள், அவர்களுடைய காலகட்டத்திலே நடந்த பல்வேறு சம்பவங்கள் இப்ரத்தன் லிஉலில் அல்பாப், அறிவுடைய மக்களுக்கு மிக தெளிவான படிப்பினையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நபிமார்களுடைய வரலாற்றை பார்க்கிற பொழுது எல்லா இறை தூதர்களும் இந்த ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக பல்வேறு தாவா பணிகளை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல தாவா பணியின் வகைகளை சொல்கிறான். உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனா, அல்லாஹ்வுடைய பாதையிலே தெளிவான ஞானத்தோடு தாவா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சத்திய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் மக்களிடத்தில் எடுத்துரைக்கின்ற ஒரு வகை தாவா பணி. வல் மௌஇலத்தில் ஹஸனா, அழகான அறிவுரையோடு தாவா பணி செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியும் நாம தாவா பணி செய்கிறோம், நபிமார்களும் செய்தார்கள். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், வஜாதில்ஹும் பில்லத்தி ஹிய அஹ்சன், இந்த சத்தியத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக அழகான முறையில் விவாதம் செய்யுங்கள், சத்தியமா அசத்தியமா என்று மோதி பார்க்கிறது, தர்க்கம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது போன்று நபிமார்கள் செய்தார்கள். எது மாதிரியான தர்க்கம்? சத்தியமா அசத்தியமா, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு, இப்படிதான் தர்க்கமே இருக்கும்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியம் அசத்தியம் இரண்டும் மோதிக் கொள்கிற பொழுது ஒரு போட்டா போட்டியாக இருக்கும் என்றே சொல்கிறான். பல் நக்திஃபு பில் ஹக்கி அலல் பாத்தில், சத்தியத்தை எடுத்து கொண்டு போய் அசத்தியத்தின் மீது ஓங்கி எரிகிறோம் அல்லாஹ் சொல்கிறான். அது என்ன ஆகிறது என்றால் சத்தியம் அசத்தியத்தினுடைய மண்டை கவாலத்தை சுக்குநூறாக ஆக்கி விடுகிறது. அப்படியே அசத்தியம் அழிந்து போய் விடுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப சத்தியம் என்கின்ற அந்த ஒரு மிகப்பெரிய எரிகுண்டாக அசத்திய வாதங்கள் மீது போடப்படுகிற பொழுது இது தாக்கம் கடுமையாக இருக்கும். அது தாங்க முடியாமல் அப்படியே தடுமாறி போய்விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படித்தான் தடுமாறி இருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்துல ஒரு மன்னன் கேள்வி கேட்டானா இல்லையா, உன் இறைவன் என்ன செய்வான்? என் இறைவன் உயிர்ப்பிக்க செய்கிறான், மரணிக்க செய்கிறான். அப்படியா? நானும் அதை செய்வேன் என்று அந்த மன்னன் சொன்னான். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டாங்க? அல்லாஹ்வுடைய ஆற்றல் மனுஷன் கிடையாது, அது இருக்கிறதா இவன் பேசுறான்ல. இப்ப கேள்வி என்ன தெரியுமா? இன்னல்லாஹ் யல்தி பிஷம்ஸி மினல் மஷ்ரிக். அப்படியா? என் இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரியனை கிழக்கிலிருந்து கொண்டு வரான். ஃபர்தி பிஹா மினல் மக்ரிப். உனக்கு முடியும்ல, அல்லாஹ் செய்யற எல்லாமே செய்வேங்கறீல, உன்னால் முடிந்தால் நீ மேற்கிலிருந்து கொண்டு வந்து காட்டு, பாத்துருவோம். ஃபபுஹித்தல்லதி கஃபர். கேள்வி கேட்டவன் ஆடி போய் விட்டான் அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் சத்திய அசத்தியத்துக்கான மோதலே. சத்தியம் வந்து நின்று விட்டால் அசத்தியம் ஆடி ஒடுங்கி ஓய்ந்து போய்விடும், சாய்ந்து போய்விடும். இதுதான் வரலாறுங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு செய்தி பரவுகிறது. ரசூலுல்லாஹ் சுனி வச்சிட்டாங்க, அவர் ஒரு மாதிரி தான் அப்படி போய்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு சொல்றாங்கல்ல, இதே மாதிரி அன்றைக்கு காபிர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. அப்ப லிமாதி என்கிற ஒரு மந்திரவாதி இருந்தார். அவர் சொல்றாரு, யார் அவர்? அந்த முகமது எனக்கு காட்டுங்க, அவரை எப்படி நான் திருத்தணும். நான் மந்திரிச்சுட்டேன்னு வைங்க, கண்டிப்பா முகமது நபிக்கு சரியா போயிடும் இப்படின்னே தெரிகிறார். அதாவது அவர் ரொம்ப பாதிக்கப்பட்ட மாதிரியும், இந்த மூடர்கள் சொன்னதை கேட்டுக்கொண்டு லிமாத் என்பவர் சொல்கிறார், எப்படியாவது முகமது நான் ஷிஃபா பண்ணிடுவேன், நிவாரணம் பண்ணிடுவேன், சூனியத்தை எடுக்க போறாங்களாம் இப்படி சொல்லிட்டு தெரிய. அப்ப நேரா ஒரு நாள் பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்துட்டு, நீங்க தான் முகமதா, உங்களுக்கு ஏதோ வச்சுட்டாங்களாம்ல, நான் சரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்க, உங்களுடைய கொள்கை என்ன, ஏன் இப்படி ரொம்ப மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இவர் கேட்கும்போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அவர் சொல்கிறார். இதை கேட்டவுடனே லிமாது ஆச்சரியத்துக்கு தாங்க முடியல. இவர் சொல்கிறார், என்னடா இது, ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, முகமது நபி அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, உங்க கையை நீட்டுங்க, நான் இஸ்லாத்துக்கு வரணும் இப்ப அப்படின்றாரு. ரசூலுல்லாஹ் கையை நீட்டுறாங்க, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்கும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறார், இந்த உலகத்துல நான் எந்த மந்திரவாதிட்டு கூட இப்படி வார்த்தையை கேட்டதில்லை. எத்தனையோ சூனியக்காரன் பார்த்திருக்கிறேன், அவன்கிட்ட கூட இந்த ஒரு வார்த்தையை கேட்டதில்லை. எத்தனையோ காபிர்கள் கவிஞர்கள் அவன்கிட்ட கூட இந்த வார்த்தையை கேட்டதில்லை. எப்படிப்பட்ட வார்த்தை இது! வார்த்தை தொகுப்பே பார்த்து ஆச்சரியம் இருக்கு. இன்னல் ஹம்தலில்லாஹ் ஹால முடியுது, நஹ்மதுஹு ஹால முடியுது, வ நஸ்தஈனுஹு ஹால முடியுது, மை யஹ்திஹில்லாஹு ஹால முடியுது, ஃபலா முதில்ல லஹு ஹால முடியுது, வ மை யுத்லில்ஹு ஹால முடியுது, ஃபலா ஹாதிய லஹு ஹால முடியுது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஹால முடியுது, வஹ்தஹு லா ஷரீக லஹு ஹால முடியுது, வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு எல்லாம் ஹால முடியுது. ஒரு கவிதை நயமாவே இருக்குது அவருக்கு பார்த்த உடனே. அர்த்தம் என்ன? அல்லாஹுவை நாங்கள் புகழ்கிறோம், புகழ் அனைத்தும் அவனுக்கு தான். அவனை நாங்கள் புகழ்கிறோம், அவனிடத்தில் உதவி தேடுகிறோம். அவன் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவனை வழிகெடுப்பவன் யாரும் இல்லை, வழிகேட்டில் விட்டு விட்டால் நேர்வழி காட்டுபவன் எவனும் இல்லை, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய யாரும் இல்லைங்கிற இந்த தத்துவத்தை எழுத படிக்க தெரியாத ஒரு தூதர் தன்னுடைய நாவிலிருந்து கடகடகடன் சொல்கிறார்கள். இது கண்டிப்பாக இறைவனுடைய வார்த்தையாகத்தான் இருக்கும். முகமதே, நீங்க சொல்லுகிற வார்த்தை இருக்கிறதே, கடலின் ஆழத்தை வரைக்கும் அந்த அர்த்தம் தொட்டுவிட்டு வந்து விட்டது என்று அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு அப்படி இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். இதாங்க அசத்தியத்திற்கும் சத்தியத்திற்குமான மோதல். ஒன்று அசத்தியம் ஆடி போயிடும், அல்லது சத்தியத்தின் பால் சரண்டர் ஆயிடும். இதுதான் நிலைமை. இப்படித்தான் நபிமார்கள் எடுத்து வைத்தார்கள் ஏகத்துவத்தை. இப்படிப்பட்ட வரிசையில கூட ஒரு சூனியம் விஷயத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன எடுத்து வைத்தார்கள்? தன்னுடைய கைத்தடி, அதை அல்லாஹ் நாடினால் நாடுகிற நேரத்தில் இவர் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி தன்னுடைய தூதுத்துவத்தை நிரூபணம் செய்வதற்காக அதை பாம்பாக அல்லாஹ் ஆக்குவான். சில நேரத்தில் தட்டி பார்த்தால் தண்ணீர் பீரிட்டு வரும், கடல் ரெண்டாக பிளக்கும். அது அல்லாஹ் நாடும் போது நடக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் அல்லாஹ் போட சொன்னா அது பாம்பாச்சு. ஃபிரௌன் என்ன சொன்னா?
இது சூனியக்காரங்களே செய்வாங்களே இத அவன் நினைச்சுக்கிட்டான் செய்வாங்க. சரி கூட்டிட்டு வரேன், போட்டி வச்சுக்கோம். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்ல, இந்த விபரீதமான விஷயத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படியே சொன்னாங்க. வா கூட்டிட்டு வா. பாத்திரம் ஒரு கை. சூனியக்காரர்கள் வந்தார்கள், மக்களை ஏமாற்று கலையின் மூலமாக தீங்கிழைக்கலாம் என்று நினைத்து வந்தார்கள். முடியாத ஏமாற்று கலை இருக்கிறது, மோசடி கலை இருக்கிறது, தீங்கு ஏற்படாத. அவர்கள் முதல்ல யார் போடுறீங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க முதல்ல போடுங்க. இன்னஹு லா யுஃப்லிஹு ஸாஹிரூன், சூனியக்காரன் ஒரு காலத்திலும் வெல்ல மாட்டான், போட்டு காட்டுங்க பாப்போம். எல்லாரும் தன்னுடைய கைத்தடிகளை போட்டார்கள், கயிறுகளை போட்டார்கள். வளைந்தது பாம்பல்ல. ஏன்? ஒரு வேகத்துல போட்ட உடனே அது பாம்பு போன்று நெளியும் என்று நினைத்தார்கள், பாம்பாக மாறும் என்று நினைத்தார்கள், மாறவில்லை. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போட சொன்னா, நீ போடு. லா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைஸு அத்தா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான், தைரியமா போடு. போட்டார்கள். இந்த பாம்பு அவர்கள் போட்ட குச்சிகளையும் கயிறுகளையும் விழுங்கி விட்டது என்று அல்லாஹ் சொல்கின்றான். இதான் நிலைமை. இதான சந்திக்கிறது. சத்திய அசத்தியம் என்று வருகிற பொழுது அந்த சூனியக்காரர்களாம் நாம் இத்தனை காலம் ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருந்த மோசடித்தனமான பிழைப்பு இன்றைக்கு தண்டவாளத்தில் ஏறிவிட்டது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படிப்பட்ட வரிசையில் தான் அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு வகையான தாவாவை செய்ய சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையில் மக்களை அழைத்து வாருங்கள், இது ஒரு வழி. அவர்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் விவாதம் செய்யுங்கள், அது ஒரு வழி. இன்னொரு வழி என்ன தெரியுமா? அல் ஹக்கு மிர் ரப்பி, சத்தியம் என்பது இறைவனிடமிருந்து வந்திருக்கிறது. ஃபலா தக்கும் ஃபீ மினல் மும்தரின், நீ சந்தேகத்திற்குரியவர்களோடு சேர்ந்து விடாதே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபிதான், அல்லாஹ் கிடையாது, கடவுள் கிடையாது. உன்னிடத்தில் யாராவது ஈசா நபி ஒரு கடவுள் தான் என்று வாதிடுவார்களானால் கூப்பிடுங்கள். எப்படி சொல்ல வேண்டும்? அல்லாஹ் சொல்கின்றான், தஆலவ் வாருங்கள், நது அப்னானா, நாங்கள் எங்கள் பிள்ளைகளை கூட்டிட்டு வரோம். ஓ அப்னாவுக்கும், நீங்க உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க. ஓ நிசானா, எங்கள் மனைவிமார்கள் நான் கூட்டிட்டு வரேன். ஓ நிசாவுக்கும், உங்க மனைவிமார்களை நீங்க கூட்டிட்டு வாங்க. ஓ அன்புசனா, நானே வரேன். ஓ அன்புசுக்கும், நீங்க வாங்க. சும்ம நபுத்தஹில், நாம முபாகலா செய்து கொள்வோம். ஃபநஜஅல் லானத்தல்லாஹி அலல் காதிபின், பொய்யர்கள் அழிஞ்சு நாசமா போகட்டும் என்று முபாகலா செய்து கொள்வோம். கூப்பிடுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இந்த வழிமுறையை சொன்னானே, அது ரசூலுக்கு என்று பிரத்யேக வழி அல்ல, கியாமத்து நாள் வரும் வரைக்கும் ஈமான்தாரிகளுக்கான பிரத்யேக வழி. அசத்தியத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டு வருகிறார்களா, அது சத்தியத்தை பீட் பண்ணுவோம் வருகிறார்களா, கூப்பிட்டு வா, குடும்பத்தோட வா, முபாகலா செஞ்சுக்கலாம். எப்படி முபாகலா? நான் சத்தியத்தில் இருந்தால் உன்னை அல்லாஹ் நாசமாக்கி விடுவான், நீ சத்தியத்தில் இருந்தால் என்னை நாசமாக்கி விடுவான். இந்த போட்டி என்ன தெரியுங்களா? நீ மௌத்தா போயிருவ அல்லது நான் மௌத்தா போயிருவேன் குடும்பத்தோட. இதான் முபாகலா. இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் பிரத்யேகமானதா? இந்த வசனத்தை பற்றி உலகத்தில் உள்ள எல்லா விரிவுரையாளர்களும், யாரும் சொல்லாத கருத்துமாங்க, எல்லா விரிவுரையாளர்களும் சொல்றாங்க, சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு கியாமத்து நாள் வரும் வரைக்கும் உள்ள சவால் இதுதான். யாரும் கையில் எடுக்கலாம் இதை. அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு சவால் வழிமுறையில் தான் அல்லாஹ் அன்னைக்கு சொல்லி கொடுத்திருக்கிறான், லா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைஸு அத்தா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான். அந்த அடிப்படையில் தான் தனக்கு சூனியம் வைத்தால் 50 லட்சம் ரூபாய், அதன் மூலம் பாதிப்பு ஏற்படுத்தினால் பரிசு வழங்கப்படும் சொன்னாங்க. சொன்னதை கேட்டுவிட்டு இது போன்ற சூனியத்தால் பாதிப்பு வரும் என்று ஈமானிய பலகீனம் கொண்டவர்கள் இப்படி வாதம் வைத்தார்கள். அவர்களுக்கு இதான் பதில். அடுத்து ஒருத்தன் கிளம்பினாங்க. என்ன வேதனை தெரியுங்களா? குர்ஆன் ஹதீஸ் என்று ஒரு காலத்தில் கிளம்பியவர்கள் இன்றைக்கு அறியாமையின் உச்சகட்டத்தில் போய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை எதுக்கு பிஜே சூனியம் வைக்க சொல்றாரு? நாங்க சூனியம் வைக்க மாட்டோமே, சூனியம் வச்சா காஃபிர் ஆயிடுவானே. யாராவது சூனியம் வச்சா நடந்து போயிருமோ என்று நம்புறோம், அவ்வளவுதான். எப்படி ஒரு டிசைனா இருக்குல்ல அவங்க சொல்றது பார்த்தாலே வித்தியாசம். நாங்க சூனியம் வைக்க மாட்டோம் பாபா, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க 7 பாவத்துல 1 சூனியம் வைக்க கூடாது, காஃபிரா போயிருவோம். யாராவது சூனியம் வச்சா ஏதாவது எசக்கு புசுனா நடந்து போச்சுன்னா, இதே லாஜிக்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிற மதத்தவர்கள் வணங்குகிற ஒரு கடவுள், முருகன்ட்ட நான் போய் உதவி தேட மாட்டேன், அது சிறுக்கு. ஆனா மத்தவன் யாராவது போய் உதவி தேடினீங்கன்னா அவர் அள்ளி அள்ளி கொடுப்பார் என்று சொன்னால் இது சிறுக்கா இல்லையா? இது எப்படி இணை வைப்போ, அதுவும் இதே இணை வைப்பு தான் என்பது உணர்ந்தார்களா? கொஞ்சமாவது மண்டையில வந்துச்சா? இது இல்லைங்க. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா, இப்ப சில பேர் இல்ல சூனியக்காரன் அவன் இஷ்டத்துக்கு செஞ்சிருவான்னு நாங்க சொல்ல வரல, அல்லாஹ் நாடினால் நடக்கும்ல. சூனியக்காரன் வழியா அல்லாஹ்வே நாடி நடந்துட்டா இப்படி கிளம்பி இருக்காங்க. அடுத்து இப்படி யாராவது ஒன்று சொன்னால் இது மடத்தனமா இல்ல? அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை அடுத்து கொடுப்பானா? அல்லாஹ் நாடினால் இப்படி நடக்கும்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு பலகீனமா இல்லை இது?
அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், லா தௌஹுதுஹு சினத்துன் வலா நௌம். அவனுக்கு சிறுதூக்கமோ பெருந்தூக்கமோ வரவே வராது. அல்லாஹ் நாடினால் தூங்குவான் என்று சொன்னால் இது மடத்தனமா இல்லையா? மத்தகத சாஹிபத்தம் வலா வலதா. இறைவன் மனைவியும் எடுத்துக்கொள்ளவில்லை, பிள்ளையும் எடுத்துக்கொள்ளவில்லை. அல்லாஹ் நாடினால் மனைவி எடுத்துக்குவான். இப்படின்னா இது மடத்தனமா இல்ல? இது மாதிரி இறைவனுடைய தனித்தன்மையை உடைத்து பேசக்கூடாது. எந்த அளவுக்கு என்றால், நாமெல்லாம் இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போறோம், உம்ராவுக்கு போறோம் வைங்க, என்ன சொல்லுவோம்? தல்பியா சொல்லுவோம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக்க லா ஷரீக லக்க லப்பைக். அப்படி சொல்லுவோமா இல்லையா? இறைவா ஆஜராயிட்டேன், உன்னை தவிர வணக்கத்திற்குரிய எவனுமே கிடையாது, உனக்கு எந்த பங்காளி கிடையாது, சொல்லுவோமா இல்லையா? இதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குறைஷிகள் இணை வைப்பாளர்கள் நாசமா போகட்டும் அப்படிங்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவர்களும் இந்த தல்பியாவை சொல்வார்கள். அவங்க எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? லா ஷரீக லக்க லப்பைக். இறைவா உனக்கு எந்த இணையும் கிடையாது, இல்லா ஷரீகன் தம்லிகுஹு. நீயா உன் அதிகாரத்தை பயன்படுத்தி யாருக்காவது உனக்கு இணை வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த இணை இருக்குது. எப்படியா? இறைவா உனக்கு இணையே கிடையாது, உனக்கு இணையா எந்த கடவுளும் இல்ல, ஆனா நீயா சில கடவுள் இருக்கிறத நினைச்சுக்கிட்டா கடவுள் இருக்குது என்று சொன்ன காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி சொல்லாதீர்கள். அவனுக்கு இணையாக யாரும் கிடையாதுன்னா கடைசி வரை கிடையாதுதான். என்ன அவனா நாடு நாள் வைப்பான்னு அர்த்தம்? அப்படி கிடையாது. அப்படி சொன்ன காரணத்தால் நீங்கள் நாசமா போவீங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு நமக்கு சொல்றாங்க, இந்த வார்த்தையை சொல்லாதீர்கள். லா ஷரீக லக், அதோட நிறுத்திக்கங்க. உனக்கு எந்த துணையும் கிடையாதுனால் கிடையாதுதான். அவன் நாடு நாள் இருக்கும்லாம் பேசக்கூடாது. இப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சொன்ன ஒரு விஷயத்துல இவங்க சொல்றாங்க, சூனியக்காரன் ஒரு காலத்தையும் ஜெயிக்க மாட்டான். அல்லாஹ் நாட்லாம் அப்படி சொல்லலாமா? அது எப்படி ஜெயிப்பான்? யோசிச்சு பாருங்க. இது இறைவனுடைய தனித்தன்மையை உடைக்கிற விஷயமா இல்லையா? அப்ப எந்த அளவு இருக்குன்னா, இதே லாஜிக் பாருங்க. கற்சிலைகள் இருக்கிறது, பிறர் வணங்கி கொண்டிருக்கிற கற்சிலைகள்கிட்ட போய் வணங்குவார்களேயானால் அது ஷிர்க். சரியா? அவர்களாக உதவி செய்யவில்லை, அல்லாஹ் நாடி அந்த கற்சிலை உதவி செய்துன்னு ஒருத்தன் சொன்னா அது ஷிர்கா இல்லையா? அதுவும் இணை வைப்பு தான். ஒரு காலத்துல கபர் வணங்கிகள்ட்ட இப்படிதான் கேட்டோம், ஏப்பா அவுளியாக்கள்கிட்ட கேட்கறியா, அவங்களுக்கு காது கேட்காத, அவங்களுக்கு காது கேட்காது, அல்லாஹ் நாடுனா காது கேட்கும்ல. இப்படின்னு சொன்னவனை பார்த்து இணை வைப்பவர்கள் என்று பேசியவர்கள் இன்றைக்கு சூனியத்தில் அந்த நிலைப்பாட்டிலிருந்து உடைந்து கிடக்கிறார்கள். அல்லாஹ் நாட மாட்டான்னு தெரிய வேணாம், இது தப்பான கொள்கைன்னு உணர வேண்டாம், இப்படி பேசுகிறார்கள். அடுத்து ஒரு சாரார், அவங்க எப்படி இந்த சூனியம்ங்கிற பேர்ல 50 லட்சம் ரூபாய் சவால் கட்டலாமா? இது சூதாட்டம் இல்லையா? பணத்தை கொண்டு சூதாட்டம் பண்ணலாமா? எது சூதாட்டம்? அதாவது இந்தப்பா நான் தோத்துட்டா 50 லட்சம் உனக்கு தருவேன், அதே மாதிரி நீ தோத்துட்டா 50 லட்சம் எனக்கு தரணும், இது சூதாட்டம். நம்ம இங்க சொன்னது பரிசறிவிப்பு. எப்படி பரிசறிவிப்பு? சூனியத்தால் நீ எனக்கு பாதிப்பை உண்டாக்கணும், உனக்கு 50 லட்சம் ரூபாய் பிரைஸ். அந்த பிரைஸ்ல ஒருவேளை உன்னால பாதிப்பு உண்டாக்க முடியலன்னு சொல்லிட்டு போ, அவ்வளவுதான். இதுல எங்க சூதாட்டம்? இவங்க எப்படியாவது இதை வீழ்த்தணும் பாக்குறது, எப்படியாவது இதை ஒரு டம்மி பண்ணலாமே, இது பரபரப்பா போய்கிட்டு இருக்குது, பரபரப்பா போகத்தான் செய்யுது. பிற மதத்தவரெல்லாம் பார்த்து ஆச்சரியம், என்னங்க இது, நாங்க நாத்திகர்கள் கூட ஏத்துக்கலைங்க, கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட சூனியத்தை ஏத்து வர மாட்டேங்கிறான், சவாலுக்கு முன் வர மாட்டேங்கிற பயம் வருது, ஒருவேளை நடந்துருச்சுன்னா இப்படின்னு பயப்படுறான். அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாம் இந்த சவாலை ஏற்றுக்கொள்கிறோம். இதற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கம் அவ்வளவு தெளிவா இருக்கிறது. படைத்தவன் தன்னுடைய ஆற்றலை படைக்கணும்னு கொடுக்கவே கிடையாதுங்க, ஒரு காலத்துல அது நடக்காதுங்க என்ற ஒரு உறுதிப்பாடு, இந்த ஈமானுடைய உறுதிப்பாடை பார்த்து விட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி அல்ஹம்துலில்லாஹ் மார்க்கம் நல்லா வளரட்டும், இதனால் சூனியக்காரர்கள் என்று மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மூட நம்பிக்கையை ஒளியட்டும் என்று நினைக்கணுமா இல்லையா? காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க, உண்மையிலேயே பாய் இது பெரிய ஒரு புரட்சி, எங்க மதத்துல எல்லாம் பெரிய நம்பிக்கை இருந்துச்சு, ஆனா நல்ல ஒரு புரட்சி இது. இனிமேலாவது இந்த சூனியம்ங்கிற பேர்ல நம்பாம, போலிச்சாமியாருங்கிற பேர்ல ஏமாறாம இந்த சமுதாயம் திருந்தும்னு உணரக்கூடிய ஒரு தாக்கம் இதுல ஏற்பட்டிருக்கா இல்லையா? இதை விட்டு விட்டு சில பேர், அப்படி ஒரு கலை ஒரு காலத்துல இருந்துச்சுங்க, இப்ப அழிஞ்சு போச்சு. ஆனா இப்படி சொன்னவங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன சொன்னா தெரியுமா? சூனியம் என்றால் அது மொத்தமா அழிஞ்சிருச்சு என்று சொல்ல முடியாது, ஒரு 5% இன்னும் இருக்கு, ஆனால் அதனால் பாதிப்பு வரும் என்று எந்த மூமின் நம்பக்கூடாது. நம்பினால் குள்ள அப்படின்னா சோதிக்கொள்ள வேண்டும். இப்ப இருக்கா இல்லையா? இப்ப எப்படி சொல்றாங்கன்னா, அது மொத்தமா அழிஞ்சு போச்சு, அந்த கலையே இல்ல, இல்லாத கலைக்கு என்னக்க சவாலு, இப்படி பேசுறாங்க. இப்படி பேசுபவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பள்ளிவாசலை வைத்துக் கொண்டு ஒரு இமாமாக இருந்து கொண்டு ஒரு டிவி இருக்குதுங்கிற பேர்ல வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. உண்மையிலே அவர்கள் சத்தியம் அசத்தியத்தை நியாய உணர்வோடு பேசுபவர்களே கிடையாதுங்க.
குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில மக்கள்கிட்ட தாவா செய்யணுங்கிற நோக்கமே அவர்கள் கிடையாது. அவர்கள் முழுக்க முழுக்க காழ்ப்புணர்ச்சியின் காரணத்தினாலும் கெட்ட எண்ணத்தின் அடிப்படையிலும் சுய விளம்பரத்தின் அடிப்படையிலும் பேசி திரிகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா இல்லையா எந்த அளவுக்குன்னா அவங்க பேசக்கூடிய பேச்சு பாருங்க. ஒருவேளை இந்த 48 நாள்ல என்ன ஆகும் தெரியுமா? ஏன் கவலைப்படுறீங்க? நான் சொல்றேன் கிளைமேக்ஸ். 48வது நாள் வஹீங்க. அல்லாஹ் சொல்கிறான், வமன் அவ்லமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹில் கதிப். அல்லாஹ் மீது பொய்யை இட்டு கட்டுபவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? அப்படி சொல்லிவிட்டு அவ கذبபி ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய வசனத்தை பொய்யென கருதுபவன் அவனை விட அநியாயக்காரன் எவனும் கிடையாது. அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் மூன்றாவது சொல்கின்றான், ஊஹ இலைய வலம் யூஹ இலைஹி. தனக்கு எந்த வஹியுமே அறிவிக்கப்படாத போது தனக்கு ஒரு வஹி இருப்பது போன்று பேசுகிறானே, அவனை விட அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? அல்லாஹ் கேட்கிறான். வஹி மாதிரி பேசுகிறார்கள். 48வது நாள் கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? நான் சொல்றாங்க. இவர்களே அந்த சூனியக்காரன் ஒரு 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து களிமா சொல்ல வச்சிருவாங்க. யோசிச்சு பாருங்க. இந்த வார்த்தை காழ்ப்புணர்ச்சியோட வார்த்தைங்க. இது ராமகோபாலன் சொல்ற வார்த்தை. கிறிஸ்துவர்கள் பேசினாங்க. சென்ற ஆண்டு என்னை கவர்ந்த இஸ்லாம் நிகழ்ச்சி போடுகிற பொழுது ஒரு கிறிஸ்துவர்கள் சொன்னார்கள், காசு கொடுத்து பேச வச்சாங்க. அந்த இஸ்லாத்தை வந்தவர்கள்லாம் நாங்க காசு கொடுத்து வந்தவங்க இல்லைன்னு சொன்னாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் யாரையும் காசு கொடுத்தெல்லாம் கூப்பிடுற இயக்கம் கிடையாது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் சத்திய இஸ்லாத்தை நோக்கி தாவா பணி செய்கின்றோம். இன்றைக்கு ஏராளமான மக்கள் ஒரு வருஷத்துக்கு 800க்கு மேல வந்துட்டு இருக்காங்க. ஆண்களுக்கு பெண்களுக்கு தாவா சென்று நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப இவர் என்ன வார்த்தை சொல்றாரு? இவங்க செய்யற தாவா பணி அத்தனையுமே காசு கொடுத்து கூட்டிட்டு வராங்கன்னு பேசுறாரு. ஆனால் ஒரு காழ்ப்புணர்ச்சி, என்ன கோபம்னு தெரியல பாரு. நம்ம மேல என்ன கோபம், வைத்தறிச்சல், கடுமையான பொறாமை, என்னமோ ஒரு ஆதங்கம். அப்ப இப்படி பேசக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு ஒரு வார்த்தையை கவனிங்க. இவர்கள் ஃபித்ரா என்ற பெயரால் ஆர்ப்பாட்டம் நடத்துவார்கள். ஃபித்ரா காசை வசூலித்து தோரணம் கட்டுவார்கள். ஃபித்ரா காசை வசூலித்து பேனர் அடிப்பார்கள். இவங்களுக்கெல்லாம் கொடுத்துறாங்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம ஜமாத்துடைய ஒழுங்கு என்ன? 2004 நம்ம எல்லாம் சில லட்சங்கள் ஃபித்ரா விநியோகம் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபை எவ்வளவு பெரிய வெற்றினா, வெளிநாட்டிலிருந்து ஒவ்வொரு மண்டலத்தை சார்ந்தவர்கள் தன்னுடைய குடும்பத்தார் தாயகத்தின் வழியாக நம் ஜமாத்திற்கு கொடுத்த தொகை 1 கோடிக்கு மேல. இது தாண்டி இந்த தமிழ்நாட்டில் பல கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டு பல லட்சக்கணக்கான மக்களுக்கு உதவி செய்யறோங்க. அதுல நாங்க அந்த உதவி செய்யக்கூடிய ஒழுங்குமுறையை போடுகிறோம். பணமா கொடுக்காம பொருளா கொடுங்க. இறைச்சி வாங்குவதற்கு கூட டோக்கனை கொடுத்துறாதீங்க. அவன் கறிக்கடையில போய் நின்று கொஞ்சம் இழிவா பாக்குற நிலை வருது, காசை கொடுத்துருங்க, அல்லது கோழியா கொடுத்துருங்க. மூன்றாவது என்ன சொல்ற தெரியுமா? ஃபித்ராவுக்கு கொடுக்கிற கவர் இருக்கு இல்லையா, அதுல தமிழ்நாடு தொகுதிமா ஃபித்ரா விநியோகம் சீல் அடிக்காத. அப்படி நீ அடித்தால் அந்த காசு ஃபித்ரா காசுன்னு எடுத்துறாத, நிர்வாகத்தில் நீ போடு. வரவு செலவு கணக்கு காட்டுறதுக்கு ஃபித்ரா காசுன்னு எடுத்துறாத. ஃபித்ராவுடைய ஒரு நயா பைசா உனக்கு இல்ல, அது ஏழைகளுக்கு என்று பரிசுத்தமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. ஏன்னா 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் கொடுத்தோம், இன்னைக்கு 17 லட்சம் ரூபாய், ஒவ்வொரு மண்டலம் 15 லட்சம் 16 லட்சம் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன காரணம்? மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட ஒரு காழ்ப்புணர்ச்சியில பேசுகிறார்களே. ஆனால் இவர் யார் இவர் யாருன்னு இவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேணும்? தேவையே கிடையாதுங்க. என்னுடைய கருத்தல்ல, இது ஜமாத்துடைய முடிவாவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்வதாக இல்லை. ஏன் தெரியுமா? இவர்களை விட்டு மக்கள் அப்பாற்பட்டு அழகா வந்துகிட்டே இருக்கிறாங்க, மிக தெளிவா இருக்கிறாங்க. இருக்கிற சிலரும் இவருடைய அந்த காழ்ப்புணர்ச்சிகளையும் கெட்ட எண்ணங்களையும் இவர்கள் மார்க்கம் சொல்ல தகுதி அற்றவர் என்பதை உணர்ந்து வெகு விரைவில் வருவார்கள். நம்ம துவா செய்வோம் அவங்களுக்காக. அல்லாஹ் தன் திருமலை என்ன சொல்றான்? வாழிலர்னு ஜாகிலின், அறியாத மூடர்கள் மடையர்களை கண்டுகொள்ளாமல் புறக்கணித்து விடுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையில் இவர்களை ஒரே அடியாக புறக்கணித்து விடுவோம். நியாயமான வாதங்களை பேசலாம். அப்ப சூனியம் விஷயத்துல இப்படி ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. எப்படி? ஒருவேளை பிஜே அவர்கள் மௌத்தா போக மாட்டாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. 48 நாள்ல மௌத்தா போயிட்டாங்கன்னா சூனியத்தால் பாதிப்பு ஏற்படுவது உண்மையாய் போயிருமே. அப்ப இத்தனை நாள் சூனியத்தால் பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்றீங்களா? இப்ப உண்மையாயிரும் பயப்படுறீங்களா? கேக்குறாங்க. அப்படி 48 நாள்ல பிஜே மௌத்தா போயிட்டாங்கன்னா சூனியத்தால் பாதிப்பு என்று ஒன்று இருக்கிறது என்று அசத்தியம் உண்மையாயிருமே என்று நினைக்கிறார்கள். ஆகாது. ஏன்னா அந்த ஒப்பந்தத்தில் மிக தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு மரணம் எப்படியும் வரலாம். ஆக்சிடென்ட்ல வரலாம், கீழே தடுக்கி விழுந்து வரலாம், யாராவது கொண்டு வரலாம், எதுவும் நடக்கலாம். இப்படியெல்லாம் மரணம் வரும்னு சொல்ல, நீ எப்படி வரும்னு சொல்லணும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. சூனியக்காரன் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். நாங்கள் சொல்வது மற்றவரால் தீங்கு ஏற்பட்டு உங்களுக்கு மரணம் வராது. அப்படி வர்றது சூனியத்தில் அடங்காது. நீங்கள் விபத்துல உள்ளாகி இறப்பீங்கன்னு நாங்க சொல்லல. சூனியம் என்பது உண்மைதான், அதுல பாதிப்பு ஏற்பட்டது உண்மைதான். நான் இதுல பாதிக்கப்பட்டுட்டேன், என்னால இந்த பாதிப்பு தாங்க முடியாம நான் இப்பொழுது தற்கொலை செய்ய போறேன்னு சொல்லிட்டு நீங்க சாவீங்க. இதுதாங்க ஒப்பந்தமே. ஒப்பந்தத்தையே பல பேர் பார்க்கல. பார்க்காம சில பேர் மௌத்தா போயிட்டாங்கன்னா போனா என்னங்கிற
அல்லாஹ் ஒரு ஆளுக்கு இப்படித்தான் மௌத்து ஹயாத்து வைத்திருந்தானே ஆனால் அது சத்தியத்திற்கு அசத்தியத்துக்கு அளவு கூட கிடையாது. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு மரணம் வாழ்வு ரிஸ்க் எப்ப முடியும் அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான். அதையெல்லாம் வைத்துத்தான் மிக தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது. சத்தியவாதி அசத்தியவாதிக்கு எப்படி பேசப்பட்டிருக்கிறது? இந்தாப்பா ரத்தம் கத்தி சாகிறதா, ஆக்சிடென்ட்ல சாகிறதா, ஒரு இடத்துல படுத்து அப்படியே மௌத்தா போறதா, என்ன வகையான மரணம் அதை சொல்லு, எங்க வச்சு மரணம் அதை சொல்லு, எந்த நாளில் மரணம் அதை சொல்லு. இப்படி எல்லாம் எங்களால சொல்ல முடியாது. ஆனால் ஒரு உத்தரவாதம், இயற்கை மரணம் என்னால் பாதிக்காது. அதே மாதிரி யார் உங்களை கொன்னால் அது இது சூனியத்தில் அடங்காது, ஆக்ஷன்ல வந்தா அது அடங்காது. வேற எதுல அடங்கும்? நீங்களாக சூனியங்கிறது உண்மைதாங்க, அது என்ன ரொம்ப பாதிச்சிருச்சுங்க, என்னால இப்ப தாங்க முடியல, நான் தற்கொலை செய்ய போறேன்னு சொல்லி சாகிறது. இப்படித்தான் நீங்க செய்வீங்கன்னு அவன் சொல்லிட்டான். இதற்கு ஒருத்தன் சவால் இல்லைன்னா அவரெல்லாம் மூமினா? சவால் விட்டால் தான் மூமின். அதனால அந்த சவாலை ஏற்று 50 லட்சம் ரூபாய் பரிசுன்னு சொல்லி சவாலை ஏற்று அல்லாஹ்வுடைய கிருபையால ஒரு 8 நாள் கழிஞ்சு போச்சு. 40 நாள் இருக்கு, இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அதே நேரத்தில் இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹயாத்து மவுத் என்று பேசுகிறார்களே, இந்த ஹயாத்து மவுத்தை வைத்துத்தான் அந்த முபாகலாவே இருக்குது. ஒருவன் சத்தியவாதியா அசத்தியவாதியா என்று உணர்த்துற விஷயத்துல நம்ம தரப்புலையாவது ஒரு வகையான சவால் தான். பிஜே சூனியத்தினால் பாதிப்பு வருகிறது என்று சொல்ல வேண்டும், அல்லது தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், இப்படி சொல்லிவிட்டு தற்கொலை செய்ய வேண்டும். இப்படித்தான் ஒரு பக்கம், அவன் பக்கத்துல கூட வேற எதுவும் கிடையாது. ஆனால் முபாகலா என்ன தெரியுமா? ஒன்னு நான் சாகணும் அல்லது நீ சாகணும் குடும்பத்தோட. இப்ப பாருங்க, நானும் சாகல அவனும் சாகலனாலும் இப்ப சத்தியத்துக்கு பேலன்ஸ் இல்லாம போயிடும். நான் வாழணும் அவன் சாகணும், ரெண்டு இருக்கணும் சத்தியத்துக்கு பேலன்ஸ் ஆகுறதுக்கு. அப்படிப்பட்ட முபாகலாவே இஸ்லாத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது சத்திய பிரச்சாரத்திற்கான ஒரு வழிமுறை என்று. அந்த வழியில நாம் செய்திருக்கின்ற இந்த வழிமுறை நபிமார்கள் கையில் எடுத்திருக்கின்ற ஒரு சவால். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படித்தான் ஒப்பந்தம் பண்ணாங்க. எப்படி சொன்னாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த மக்கள் சொன்னார்கள், இப்ராஹிமே நீ ரொம்ப ஓவரா பேசுகிறாய். பேசினாங்க. எப்படி பேசினாங்க? கற்சிலைகளை பார்த்து மாலக்கும் லா தன்ஃபிகுன், என்ன ஆச்சு, ஏன் எல்லாம் பேசாம ஊமைகளா இருக்கிறீங்க? கற்சிலை பார்த்து கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கல்ல. இப்போ ஒருத்தன் ஓடி என்னங்க திடுதுன்னு பேசிட்டா என்னங்க பண்றது, இப்படியா சொல்றது? பேச மாட்டார்கள். அதான் இஸ்லாம், அதான் ஏகத்துவம். மாலக்கும் லா தன்ஃபிகுன், என்ன ஒண்ணுமே பேச மாட்டீங்க, ஊமைகளா இருக்கிறீங்க. கேட்டார்களா இல்லையா? இப்படி கேட்டு விட்ட பிறகு மக்கள் சொன்னார்கள், இப்ராஹிமே நீ ரொம்ப ஓவரா போற, இந்த இணை வைப்பு சிலைகளால் உனக்கு தீங்கிழைக்க செய்ய போகிறோம். அவன் ஸ்டார்ட் பண்றான் சூனியத்தை. அப்படியா? பண்ணு, உங்களால் எதுவுமே எனக்கு செய்ய முடியாது. இல்லா யஷாரப்பி செய்யா, ஏன் இறைவன் எனக்கு ஏதாவது மவுத்து ஹயாத்து கொடுத்தா அது என் இறைவன் பாடு, அது வேற. உன் கற்சிலைகளா என்னால் ஒண்ணாகாது சொன்னாங்கல்ல. அது போன்று நாங்கள் சொல்கிறோம், நாங்க இயற்கை மரணம் அடையலாம், விபத்தில் ஆகலாம், எந்த வகையிலும் போகலாம். நீ சூனியம் என்று ஒன்று சொல்கிறாயே, அதனால் நான் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்கிறேன் என்கிற அசத்தியம் எங்களுக்கு வராது. ஏன்? அல்லாஹ் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை, லா யுஃப்லிஹு சாஹிரு ஹைசு அத்தா, சூனியக்காரன் ஒரு காலத்தில் வெற்றி பெற மாட்டான். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, இங்க உண்மையாகிற விஷயம். அவ்வளவுதான். இது எந்த அளவுக்கு, நாங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இதே சவால் விட்டோம். இப்ப கேட்கறாங்க, ஒருவேளை சரி எல்லாம் ஓகேங்க, பிஜே அல்லாஹ் அவருக்கு ஹயாத்து கொடுக்கணும், நல்லா இருப்பாரு, இவன் ஜெயிக்க மாட்டான், ஒருவேளை ஆயிட்டா, இப்படி கேட்கறது காஃபிருடைய வேலை. ஏன்னா இந்த 50 லட்சம் யாரு காசு? ஜமாத்து காசா இல்ல பிஜே இந்த கடையை வித்து எதுவும் பண்ண போறாரா? அந்த கடையில தான் கவனம். ஆக மொத்தம் பெரிய ஆள் ஆயிட்டு இருக்க. இது இப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பிஜே மற்றும் பல தௌஹீத் மூத்த அறிஞர்கள் பேசினாங்க, மக்களே இந்த மௌலித் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், ஒமையுனாத் இஸ்மி அல்ஃபம் பி ஹல்வத்திஹி அஸ்மம் பி ஹிம்மத்திஹி சர்மன் லி அஃவத்திஹி அஜப்துஹு முஸ்ரியன் மின் அஜ்லி தாவத்திஹி என்று ஓதுகிறார்கள். 1000 முறை அப்துல் காதிர் ஜீலானி என்று அழைத்தால் அப்துல் காதிர் ஜீலானி வந்து விடுவார் என்று சொல்கிறார்கள். நாங்கள் சவால் விடுகிறோம், 1 கோடி ரூபாய் சவால். அப்பவே 1 கோடி ரூபாய் சவால். 1000 முறை இல்ல 2000 முறை அழைத்தாலும் அப்துல் காதிர் ஜீலானி வரமாட்டார், நீ வர வைத்தால் உனக்கு 1 கோடி ரூபாய். சில முஷ்ரிக்கீன்கள் கேட்டார்கள், நீங்க சொல்றதுதான் கரெக்ட் தான், ஒருவேளை வந்துட்டாருன்னா கேட்டார்கள். நாம் சொன்னோம், என்ன சொன்னோம்? அடே பக்கத்து வீட்டு அப்துல் காதிர் ஜீலானி கூட வரலாம், பாக்தாதில் அடங்கி போன அப்துல் காதிர் ஜீலானி வரமாட்டார். சொன்னோமா இல்லையா? இது சத்தியங்க. யார் பயந்தார்? முஷ்ரிக்கீன்கள் பயந்தாங்க. பாரு நாளைக்கு காலையில பாருங்க 2000 சொல்லி விட்ட உடனே குதிரையில வர்றாரா இல்லையான்னு இப்படிலாம் பேசினாங்க. யார் பேசினார்? இணை வைப்பாளர்கள் பேசினார்கள். இன்றைக்கு யார் பேசுகிறார்கள்? அதெல்லாம் சரி, அந்த காசு யாருது உனக்கு ஏன் கவலை? அட ஓட்டாண்டி கூட இதில் சவால் விடலாம். ஏன் தெரியுமா? ஒன்றுக்கும் இல்லாத 5 நயா பைசா கூட வக்கில்லாத கூட இந்த சவாலை ஏற்கலாம். ஏன்? இது அல்லாஹ் சொன்ன வார்த்தை. லா யுஃப்லிஹு சாஹிரு ஹைசு அத்தா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான். அந்த வார்த்தையை நம்புவானேயானால், உண்மை மூமினா இருப்பானேயானால், நயா பைசா இல்லாதவங்க கூட இந்த சவாலை ஏற்றுக்கொள்ளாங்க.
காசை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இவர்கள் ஈமான்ல குறைவுள்ள காரணத்தினால், இணை வைப்பில் போய்விட்ட காரணத்தினால் இந்த சவாலை பயப்படுகிறார்கள். இன்னொரு வாதம் வைக்கிறார்கள். அப்படி பார்த்தா சூனியத்துல பல்வேறு பாதிப்புகள் இருக்கவே இருக்காது நீங்க சொல்றீங்க. அப்ப இருக்குன்னு நம்புறாங்களே, ஏகப்பட்ட முஸ்லிம்களை முஸ்லிக்காக்க வேண்டி வந்துருமே. நாங்கெல்லாம் முஸ்லிக்காக்கல. இந்த 48 நாள்ல நீங்கள் உணர்ந்து கொண்டு மூமின் ஆயிருங்கிறோம். சூனியத்தால் எந்த பாதிப்பு இல்லைன்னு மூமினா வந்துருங்க. நாங்க முஸ்லிக்காக்குறோம். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றாங்க, வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன். அதிகமாக ஈமான் கொள்பவர்கள், அல்லாஹ்வை நம்புபவர்கள் முஷ்ரிக்கீன்களாகத்தான் இருக்கிறார்கள். இது அல்லாஹ் சொன்ன வார்த்தை. அதைத்தான் நாங்கள் சொல்றோம். இந்த மாதிரி விஷயத்தில் இணை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் மீண்டு வாருங்கள், திருந்துங்கள் என்று சொல்கின்றோம். அல்லாஹ்வுடைய ஆற்றலை யாக்கி வைத்து விடாதீர்கள். இதுதான் நம்முடைய பிரச்சாரத்தின் அடித்தளமாக இருக்கிறது. இதுல இன்னொன்னு, எல்லாம் பப்ளிசிட்டிங்க, விளம்பரங்க. என்னங்க விளம்பரம்? என்ன விளம்பரம்? ஒரு விளம்பரம் இருக்கு. என்ன விளம்பரம்? ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டு செல்கிற விளம்பரம். இன்னொரு விளம்பரம் என்ன? தட்டு தகடு தாயத்து இல்லைன்னு 30 ஆண்டு காலமா பிரச்சாரம் பண்ணோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அது மக்கள்கிட்ட சென்று அடைந்து கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக சூனியத்தால் எந்த பாதிப்பு இல்லை என்ற விளம்பரம், சூனியக்காரர்கள் ஒன்னானவர் அயோக்கியர்கள் என்ற விளம்பரம், சூனியக்காரர்களை எந்த தீங்கும் ஏற்படுத்த முடியாது என்கிற விளம்பரம், அது வந்துட்டு போட்டுமே. அந்த விளம்பரத்தை நீங்க ஏன் தடுக்கிறீங்க? அப்படிப்பட்ட விளம்பரம் வரட்டுமே அப்படிங்கறத கவனத்தில் வைத்துக் கொண்டு இது மக்களிடத்தில் சத்தியத்தை நிலைநாட்டும் விளம்பரமாகத்தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியத்திற்கே வெற்றியை கொடுப்பான். தனக்கு சூனியம் வைப்பதன் மூலமாக பாதிப்பு உண்டாக்கினால் அவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசு அப்படின்னு பிஜே அவர்கள் சொன்னதை வைத்துக் கொண்டு பிஜே அவர்கள் பிரபலம் அடைகிறதுக்காக சொல்றாங்க என்று பேசுகிறார்கள். அது காழ்ப்புணர்ச்சியில பேசுறவங்க விட்டுருவோம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பிஜே அவர்கள் இதன் மூலமாக வைக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னவென்று சொன்னால், ஒரு தமிழகத்துல ஒரு ஊர்ல பிறந்து ஒரு தாவா பணி செய்து கொண்டிருக்கிற ஒரு சாதாரண பிஜே அவர்களுக்கே இவர்களால் சூனியம் வைக்க முடியாவிட்டால், பாதிப்பு ஏற்படுத்த முடியாவிட்டால், அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறது என்றால், அந்த மாதிரியான சூனியக்காரர்கள் அரண்டு ஓடுகிறார்கள் என்றால், இந்த அகில உலகத்திற்கும் கியாமத் நாள் வரைக்கும் தூதராக அனுப்பப்பட்ட எம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூனியம் வச்சதாகவும் அதனால் அவர்கள் பாதிக்கப்பட்டதாக நம்புறீங்களே, இது எவ்வளவு பெரிய ஈமானிய பாதிப்பு என்பதை உணர்த்துவதற்கு தான் இந்த சவால். நாமெல்லாம் என்ன தெளிவாகணும்? 48 நாள் இந்த மனுஷனுக்கே வைக்க முடியலையே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட இறை தூதருக்கு எப்படி வைக்கப்பட்ட முடியும், எப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்க என்று உணர்த்துவதற்குத்தான் இந்த சவால். அதே போன்று இன்றைக்கு சூனியத்தின் பெயரால் எத்தனையோ வகையான மக்கள் அழிந்து ஏமாந்து போய் கொண்டிருக்கிற காரணத்தில், அழிஞ்சுனா பாதிப்பு அழிகிறது இல்லை, ஏமாந்து விழுந்து கொண்டிருக்கிறார்கள், பொருளாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த பாதிப்பிலிருந்து அவர்களை விடுபட செய்ய வேண்டும், ஏகத்துவத்தை அதில் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்கு தான் இந்த சவால். இப்பவும் ஒரு விமர்சனம், நம்ம சமுதாயம் கழுத கருதான எதை சொன்னாலும் குறை சொல்லணும்னு வைத்திருக்கிறார்கள். அதையே வயசான ஒரு ஆளை வச்சு சவால் விட்டுருக்கீங்க, கொஞ்சம் யங்ஸ்டரா வச்சு சவால் விட வேண்டியதானே? அப்ப வயசான ஒரு ஆள் அவரே மௌத்தா போனோம்னா இது சூனியத்தால் இல்ல தப்பிக்க பாக்குறீங்களா இப்படின்னு அடுத்து கிளம்பியிருக்காங்க. மொத்தத்துல ஒரு இளைய பிள்ளை அனுப்பிச்சு வச்சீங்களேன், பாவம் ஏன் இவ்வளவு வருஷம் பிஜே பேசினார்ல அவரு சவால் சொல்லணும் என்று கேட்பார்கள். இப்போ சின்ன பையனை விட்டு அப்படி கேட்பாங்க, பெரியார விட்டு இப்படி கேட்டிருக்காங்க. அதனால என்ன பண்ணிட்டோம்னா, இந்த 50 ரூபாய் லட்சத்துக்கு ஆசைப்பட்டு இன்னொருத்தர் திருப்பூர்ல இருந்து எனக்கு நான் சூனியம் வைக்கிறேன், இதை இவரெல்லாம் என்ன வச்ச சூனியம், சுண்டக்கா சூனியம், நான் வைக்கிறேன் உங்களுக்கு ஒரு சூனியம், உங்களை அழிக்க போறேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் அந்த சூனிய ஒப்பந்தத்தை நம்ம சந்திக்க இருக்கிறோம். ஒருவேளை நான் உங்களுக்கு மட்டும் இல்ல மற்றவர்களுக்கு வைப்பேன்னு சொல்வார்கள். ஆனால் அவங்க சொன்னாங்க கொஞ்சம் இளைய பிள்ளைன்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் தலைவர் கடத்தியாரு பொதுச் செயலாளர் பேர்ல எனக்கு சூனிய வை என்று அடுத்த சவாலை நம்ம ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கின்றோம். மொத்தத்தில் சொல்கிறோம், இந்த ஜமாத்தில் உறுப்பினர் மட்டும் அல்ல, ஈமான்தார் யாராக இருந்தாலும் சூனியத்தால் பாதிப்பு ஏற்படுத்த முடியாது என்கின்ற அல்லாஹ்வுடைய வார்த்தையை ஒருத்தன் நம்பிவிட்டானே ஆனால் எப்பேற்பட்ட சவாலையும் எதிர்கொள்ளலாம். வல்ல ரஹ்மான் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.